ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இருடீகேசன். ரிஷிகேசன் என்னும் வடமொழி திருநாமத்தை ஆழ்வார்கள் இருடீகேசன் என்று தமிழில் வழங்குகிறார்கள். ரிஷிகேசன் என்னும் சொல் ரிஷிகங்கள் என்னும் இந்திரியங்களுக்கு ஈசன், தலைவன் என்று பொருள்படும். இத்திருநாமங்களை குறித்த ஆழ்வார்களின் அனுபவங்களை பார்க்கலாம். பெரியாழ்வார் இருடீகேசன் தனக்கு என்கிறார். இந்திரியங்களுக்கு அதிபதியான எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட அழைக்கிறார். அதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, எம்பெருமான் இந்திரியங்களுக்கு அதிபதியாக இருந்து அனைவரையும் நடத்துகிறான். அவனிடம் உலக விஷயங்களை பெற வருபவர்களுக்கு அவரவர்களின் புண்ணிய பாவத்திற்கு தகுந்தாற்போல ஆசையை வளர்க்கிறான். அவனிடம் அவனையே வேண்டி வருபவர்களுக்கு அவனுக்கு தொண்டு செய்து பல்லாண்டு பாடும் ஆசையை விளைவிக்கிறான் என்கிறார். தன்னில் பொலிந்த இருடீகேசன் என்று கண்டவர்களுடைய புலன்களை தன்வசப்படுத்தி கொள்ளும்படியான அழகை உடையவன் கண்ணன் என்கிறார் பெரியாழ்வார். இருடீகேசா எந்தன் கண்ணே என்ற பெரியாழ்வாரின் வார்த்தையை விளக்கும் சுவாமி மணவாள மாமுனிகள், தன்னை கண்டவர்களின் இந்திரியங்களை மற்ற விஷயங்களில் ஈடுபடவிடாமல் தன்னிடமே ஈடுபட வைக்கும் ஒப்பற்ற அழகுடையவன் என்று விளக்குகிறார். இருடீகேசன் அடியாரே என்று தன் அடியார்களின் இந்திரியங்கள் வேறெங்கும் செல்லாமல் தன்னிடம் மட்டுமே தொண்டு செய்யும்படி அவற்றை நியமிப்பவன் என்கிறார். இருடீகேசன் என்று ஏத்த வல்லீரேல் என்னுமிடத்தில் பெரியாழ்வார், இந்திரியங்களை நியமிப்பவனே என்று அன்போடு அவனை துதித்தால் நரகத்திற்கு சென்று துன்பங்களை அனுபவிக்கும் நிலை நமக்கு ஏற்படாது என்கிறார். என் இருடீகேசா என்று பெரியாழ்வார் எம்பெருமானை என்னுடைய இந்திரியங்களுக்கு அனுபவிக்கும் விஷயமாக இருப்பவனே என்கிறார். ஆண்டாள் குயிலை எம்பெருமானிடம் தூது விடுகிறாள். அப்போது இருடீகேசன் வழி செய்ய என்று குயிலிடம் தன்னுடைய நிலையை சொல்கிறாள். கண்டவர்களுடைய இந்திரியங்களை கொள்ளை கொள்பவன் எம்பெருமான். அவ்வாறே என்னுடைய இந்திரியங்களையும் அபகரித்து தன்னுடைய தரிசனத்தை எனக்கு காட்டாமல் துன்புறுத்துகிறான் என்கிறாள். மேலும் அவள் எம்பெருமானின் திருமேனியை ஒத்திருக்கும் கருத்த மழைமேகம், காயாம்பு போன்றவை தன் எதிரே வந்து நின்று தன்னிடம், இருடீகேசன் பக்கல் போகு என்று, உன்னுடைய இந்திரியங்கள் எம்பெருமானிடம் போன பின்பு நீயும் அவற்றின் பின்னே செல்வதே தகுந்தது என்று சொல்லி என்னை வலிய பிடித்து இழுக்கின்றன என்கிறாள். நம்மாழ்வார் உன்னை என்னுள் வைத்தனை என் இருடீகேசனே என்கிறார். அதை விளக்கும் சுவாமி அழகிய மணவாளஜீயர், என்னுடைய இந்திரியங்களுக்கு நீயே தலைவன், அதனால் உனக்கு அடிமைப்பட்டதான என்னுடைய மனதில் உன்னை நீயே நிலைநிறுத்தி வைத்தாய் என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார். எம்பெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்காக தரப்பட்டவை இந்திரியங்கள். அவற்றை வேறு விஷயங்களில் செலுத்தி நான் எம்பெருமானை விட்டு விலகாமல் இருக்கும்படி அவனே செய்தான். இத்தகைய பெரிய உதவியை எனக்கு செய்தவன் என்று இருடீகேசன் எம்பிரான் என்கிறார் நம்மாழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.